லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகத்திலிருந்து 37 அதிகாரம் முதல் 39 அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 37வது அதிகாரத்திலே எலிகு தொடர்ந்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரது காரியத்தை எப்படி அவர் மலையை உண்டாக்குகிறார், எப்படி காட்டு மிருகங்கள் அங்கே வனாந்தரத்திலே வசிக்கிறது, எப்படி சூறாவளி போன்ற காற்றுகளெல்லாம் வருகிறது, எப்படி நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற பண்ணி மின்னகத்தை சிதற பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இப்படியே ஆண்டவரது காரியங்களை குறித்து சொல்லி கொண்டு வந்த இந்த எலிகு இதோ ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூழ்நிலை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து இந்த எலிகு சொல்கிற காரியம், மனுஷன் தேவனை நாம் அணுக முடியாத அளவுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிற அதே வேளையில் 38வது அதிகாரத்திலே கர்த்தர் அங்கே கடந்து வருகிறார். பெருங்காற்றிலிருந்து யோபுவோடு பேசுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லி எலிகுவை ஆண்டவர் கேட்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது புருஷனைப் போல இடைக்கட்டி கொண்டு உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று சொல்லி கேள்வி மேல் கேள்விகளை அடுக்குகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவன் தாமே நேரடியாக யோபுவிடம் பேசுகிறார். அகில உலகிலும் நடைபெறும் சகலவித நிகழ்ச்சிகளிலும் தேவனுடைய பங்கு என்ன என்பதை குறித்து ஆண்டவர் யோபுவின் அறியாமையை தேவன் வெளிப்படுத்துகிறார். சர்வ வல்லவரின் மகத்துவம் வல்லமை இவைகளை பற்றி மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது என்பதை சுட்டிக்காட்டி ஆண்டவர் இந்த சத்தியங்களை தெரிவிக்கிறார். தொடர்ந்து தேவன் யோபுவுக்கு அவருடைய பிரசன்னம், இரக்கம், அன்பு ஆகியவற்றையும் வெளிப்படுத்துகிறார். தேவனை கண்டுபிடிக்க வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும், தேவனை பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட யோபுவுக்கு அது இந்த தேவனாய் கர்த்தர் நேரடியாக வந்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவன் தம் தாசனாய் யோபுவுக்கு செவி கொடுத்த தம்மை நோக்கி உண்மையுடன் உறுதியுடன் வேண்டி விண்ணப்பம் செய்யும் அனைவரிடமும் அவர் வருவார் என்பதை இது நிரூபித்து காட்டுகிறது. கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாய் வருகிற தேவன். ஆம், தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவர் உங்களுக்கு தென்படுவார். இதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தேவனை ஒருவனும் முற்காலம் கண்டதில்லை என்று சொல்லி இந்த அதே வேளையில் இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து யோபிடம் அநேக கேள்விகளை ஆண்டவர் வைக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். நீ 38வது அதிகாரத்தில் அறிவில்லாத வார்த்தைகளில் பேசுவதற்காக தேவன் கடிந்து கொள்கிற இந்த நேரத்தில் நித்தியமான தேவனுக்கு ஈடு இணையாகாது என்பதை துன்பப்படும் ஊழியனை உணர செய்துவிட்டு அங்கு தேவன் தம்முடைய மகத்துவங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக கேள்விகள் காற்றை குறித்து, சமுத்திரத்தை குறித்து, உறைந்த மலையின் பண்டகசாலைகளில் பிரவேசித்தாயோ என்று சொல்லி, மலைக்கு ஒரு தகப்பன் உண்டு, பழித்துக்கு ஒரு பழித்துணியை ஜெயிப்பவர் யார் என்றெல்லாம் ஆண்டவர் கேள்விகள். அதுபோடு வானத்தில் காணப்படும் அருமையின் நட்சத்திரங்களின் சம்பவத்தை நீ இணைக்கக்கூடுமோ, மிருக ரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ என்றெல்லாம் வானத்தில் உள்ள வானசாஸ்திரத்தில் உள்ள காரியங்களை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அநேக கேள்விகள் இந்த யோபு என்பதாக வைக்கப்படுகிறது.
39ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து தேவன் இந்த உலகத்தில் காணப்படுகிறதான அநேக மிருகங்களை, பறவைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ என்று சொல்லி அங்கே காட்டுக்கழுதைகளை குறித்து, அங்கே காண்டாமிருகத்தை குறித்து, தீக்குருவிகளை குறித்து, இன்னும் குதிரைகளை குறித்து இப்படியாக ஆண்டவர் தனது படைப்பின் காரியங்களை குறித்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். ராஜாளி பறந்து உன் புத்தியினாலோ தெற்குக்கு எதிராக தன் சட்டைகளை விரிக்கிறதோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இப்படியாக ஆண்டவர் தாமே தம் சிருஷ்டிப்பின் காரியங்களிலே தேவன் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட தேவனுடைய மகத்துவத்தை ஆராய வேண்டுமானால் சுற்றிக்கிற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். உலகத்தில் காணப்படுவதான மிருகங்கள், பறவைகள், இயற்கை காரியங்கள் ஆகியவற்றிலிருந்து தேவனுடைய மகத்துவத்தை நாம் காண முடியும். தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். சர்வவல்லவர் தொடர்ந்து இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் மனிதனோடு நேரடியாக பேசுகிறவர் என்பதை இந்த யோபு புஸ்தகத்திலிருந்து பார்க்கிறோம். அவர் நம்மை சிநேகிதராக அவர் நம்மை பாவிக்கிறார். உன்னதரான தேவன் நம்மோடு இடைபடுவாராக. இந்த வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தியானத்தில் இணைந்து கொள்ள ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.